வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில ஒரு அற்புதமான மகானை பத்தி பார்க்கலாம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா, ராகவா சாமிகள். இவர் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, வேட்டைக்காரன்புதூர், சிஞ்சுபாடி இந்த மாரி இடங்கள சுற்றித் திரிவாரு. இவர பத்திய ஒரு அனுபவ பகிர்வு. எனக்கு இவரோட இருந்த ஒரு அனுபவத்த உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா, இவர நான் ஒரு 2, 3 தடவ தான் சந்திச்சிருக்கேன். இவரோட ஃபோட்டோ என்கிட்ட இல்ல. பழைய ஃபோட்டோ இருந்துச்சு, டெலீட் ஆயிருச்சு. அதில அவர பத்தி ஒரு அனுபவ பகிர்வு. அவர் எப்பேர்ப்பட்ட ஞானி அப்படிங்கிறத. அவர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2000 வாக்குல அவர பத்தி கேள்விப்பட்டுருக்கேன். இந்த மாரி பொள்ளாச்சி சைடு ஒரு ராகவா சாமின்னு ஒரு மகான் இருக்காரு. அவர் 7 சந்தையில 7 நாளைக்கு இருப்பாரு. அவர போனா உடனே பார்க்க முடியாது. அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 2002ன்னு நெனைக்கிறேன். அந்த ஜனவரி 1 வாரத்தில எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவர பார்க்கறதுக்கு நானு, என்னோட நண்பர் வேந்தன்னு சொல்லி ஒருத்தரும் 2 பேரும் சேர்ந்து போறோம். அவர் பொள்ளாச்சியில தான் சந்தையில இருப்பாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சது. நேரு பொள்ளாச்சி சந்தைக்கு போனோம். அந்த சந்தையில பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, புரைபாளையம் கோடீஸ்வர சாமி படமும், இன்னொரு படமும் வச்சுருந்தாங்க. சிஞ்சுபாடி கோபால்சாமி படமும் வச்சுருந்தாங்க. அங்கே போய் கேட்டோம், இந்த மாதிரி ராகவா சாமி இருக்காங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சாமி இப்போ தான் கிளம்பி இங்கே வேட்டைக்காரமுதூர் போயிருக்காங்க, அங்கே போங்க அப்படின்னாங்க. நாங்கள் வேட்டைக்காரமுதூர் போனோம். அங்கே போய் அப்போ தான் பஸ்ஸில் இறங்கி போகிறோம். காலையில் போக ஆரம்பித்தது, டைம் ஓடிட்டே இருக்குது. அப்புறம் வேட்டைக்காரமுதூர் சந்தையில் போய் சாமியை கேட்டோம். அங்கே சொன்னாங்க, சாமி கிளம்பி போயிட்டாங்களே, பொள்ளாச்சி போயிட்டாங்களே, நீங்கள் போங்கன்னாங்க. வேட்டைக்காரமுதூர் சந்தையிலையும் இவருக்கு ஒரு ரூம் இருக்குது. 2 ரூமை பார்த்துட்டோம் அவர் இருந்த இடத்த. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் பொள்ளாச்சி வரோம். பொள்ளாச்சி பழைய இடத்துக்கே வந்தோம். பழைய துணி மூட்டை கடை ஒன்று இருக்குது, அங்கே போய் பாருங்கள், அங்கே சாமி இருப்பானாங்க. அப்புறம் அந்த பழைய துணி மூட்டை கடைக்கு போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க, சாமி ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் கிளம்பி போனாங்க. பொள்ளாச்சியில் இன்னொரு சந்தை இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், அந்த சந்தைக்கு போங்க அப்படின்னாங்க. அந்த சந்தைக்கு போகும்போது சாயங்காலம் 4:30 மணி ஆயிடுச்சு. காலையில் அறைய ஆரம்பிச்சது. கரெக்டாக அந்த சந்தைக்குள்ளே போகிறோம். 2 விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் சாமி விளக்கு போட்டாங்க, போட்டுட்டு பஸ் ஏறி போயிட்டாங்களே, நீங்கள் கிணத்துக்கடவு போங்க, கிணத்துக்கடவுல சாமி இருப்பார் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பம். என் நண்பர் ரொம்ப விரக்தி ஆகிட்டார். அவரை பார்க்க முடியாது, வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், அவர் அலைய ஆரம்பிச்சிட்டோம். 4 இடம் 5 இடம் பார்த்துட்டோம், பார்த்துருவோம், வாங்க அவரை பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கிணத்துக்கடவு சந்தைக்கு பஸ் ஏறும். கிணத்துக்கடவு சந்தைக்கு போனோம்னா அங்கே போகும்போது மணி ஒரு 7 மணி ஆகிடுச்சு. அப்புறம் அந்த சந்தையில் விசாரிக்கிறோம், சாமி எங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. அங்கேயும் ஒரு ரூம் இருக்குது. கூட்டத்தை கூட உட்காந்துருக்காரு. நாங்கள் என்ன பண்ணுறோம், அவருக்கு பக்கத்தில் இருக்கட்டும் கேட்குறோம், இந்த மாதிரி இங்கே ராகவா சாமி ஒரு மகான் இருக்காரு இங்கே அப்படிங்கிற கையை காட்டுறாரு. மெதுவாக வாயில் கை வச்சு பக்கத்தில் பாருங்கன்ட்டு பக்கத்தில் குறுங்கி உட்காந்துருந்தார். அவர் இங்கே பார்த்த உடனே அவர் தோலில் வச்சிருந்த மூட்டையை என்னோடய தோலில் போட்டுட்டு, என்னை பார்க்க வந்திருக்காங்க, இது மாதிரி ராகவா சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. நாங்கள் போகிறோம், நாங்கள் உடுமலைப்பேட்டை போகிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்கிறாரு. சந்தையில் ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்கிறாரு, நாங்கள் பார்க்க வந்ததை அவர் கூட வர்றது. அவங்க எல்லாம் 4 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 25 பைசா ஒவ்வொருத்தங்களும் கையில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 25 பைசா வாங்கிட்டு பையில் போகிறாரு. ஒரு ஏட்டையா சட்டை போட்டிருந்தார், கிழிஞ்ச ஏட்டையா சட்டை. பார்த்தா 3 கோடு போட்ட ஏட்டையா சட்டை போட்டிருக்காரு. கீழே பச்சை கலர் வேஷ்டி. பல்லே கிடையாது, ரொம்ப வயசானவர். அவர் பேசுகிறது கொத கொதன்னு இருக்கும், பல்லு இல்லாதனால. ஆனால் அந்த சந்தையில் இருக்க எல்லாமே எழுச்சின்னு வணக்கம் சொல்கிறாங்க. போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன், கவுண்டச்சியம்மா, மரியம்மா, போயிட்டு வரேன். ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க போயிட்டு வாங்க சாமி, போயிட்டு வாங்க சாமிங்கிறாங்க. 4 நாள்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாரு, என்னையை பார்க்க வந்திருக்காங்க, என்னையை பார்க்க வந்திருக்காங்க, ரொம்ப தூரம் அலைஞ்சு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களாம் சரிங்க சாமி, சரிங்க சாமின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கரெக்டாக அந்த கிணத்துக்கடவு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். 2, 3 பஸ்ஸை கையை காட்டினா நிற்கலை. அப்புறம் அவர் ஒரு பஸ்ஸை கையை காட்ட சொல்ல, இந்த காட்டுங்க அப்படின்னு. அதை காட்டின பஸ் நின்றுச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் இதில் ஏறி உட்காந்து நேரு உடுமலைப்பேட்டை வந்தோம். அங்கே ஒரு சந்தையில் ஒரு ரூம் இருக்குது. அந்த மொத்த இடத்தையும் ஒரே நாளையில் காட்டிட்டார் எங்களுக்கு. அதுக்கு போகிறோம். நைட்டு 11 மணிக்கு மேலே தாராளமாக இருக்கும். ஒரு குஸ்கா மட்டும் வாங்கி கையில் வச்சுருந்தோம். குஸ்காவோட அந்த ரூம்குள்ளே போகிறோம். நாயெல்லாம் இவரை பார்த்து பின்னாடி ஓடி வருது வாலாட்டிக்கிட்டு. அந்த ரூம்குள்ளே உட்காந்தோன்னு அப்படியே வெளியே நிப்பாட்டினார். என்ன சொன்னார், கவுண்டச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா அப்படின்னாரு. பார்த்துட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னோன்னு புரிஞ்சிச்சு, இவன் மொத்த இடத்தையும் ஒரே நாளில் காட்டிட்டேன் பார்த்தே அப்படின்ன மாதிரி. அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து காலமிக்கிட்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் குஸ்கா கொஞ்சோண்டு சாப்பிட்டு எங்கள் 2 பேருக்கு கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் காலையில் எங்களை கிளப்பி விட்டார் அங்கேருந்து. அப்புறம் அவரை பற்றி சிஞ்சுபாடியில் விசாரிக்கும்போது, அந்த அம்மா கல்யாணி அம்மா, சிஞ்சுபாடி கோபால்சாமியோட சிஷ்யை, அவங்க சொல்லுவாங்க, ஒரே இடத்துல 3 இடம் இருந்திருக்காராம். அது 3 இடங்களில் ஒரே நேரத்தில் இருந்திருக்காராம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் பஸ்ஸில் போகிறாரா என்னன்னு தெரியாதான். சிஞ்சுபாடி வருவாராம். திரும்ப ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தா அங்கே புரைபாளையத்தில் பார்த்தேன்னு சொல்லுவாங்களாம், வேட்டைக்காரமுதூரில் பார்த்தேன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி பல இடங்கள் இருந்திருக்காங்க. நிறைய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நோய்கள்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா தேடி மக்கள் திரிவாங்க. இப்போ எங்கள் வேட்டைக்காரமுதூர் போவாங்க, ஒரு சிலர் பொள்ளாச்சி போவாங்க. அது மாதிரி சிஞ்சுபாடி ஜீவசமாதிக்கு திடீர்னு உள்ளே உட்காந்துருப்பாராம். அந்த ஜீவசமாதிகளை போனால் உட்காந்துருப்பாராம். டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் அம்மாட்ட கேட்பாரான். அந்த அம்மா டீ போட்டு கொடுப்பாங்களாம். டீ குடிச்சு முடிச்சோன்னே எங்கே போகிறாருன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா அங்கே புரைபாலத்தில் சொல்லுவாங்களாம், சாமி இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப அற்புதம் நிகழ்த்தின சாமி
2008வது வருஷம் வந்து ஜீவசமாதி ஆயிட்டாங்க. அவங்க ஜீவசமாதி பொள்ளாச்சியில் ஆத்து பொள்ளாச்சி அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது. யாராவது நீங்கள் பொள்ளாச்சி போனீங்கன்னா ஆத்து பொள்ளாச்சி போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க ஜீவசமாதியை சொல்லுவாங்க. ராகவா சாமிகள் அந்த ஜீவசமாதி தரிசித்து ஆசீர்வாதம் வாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. நல்லது, நன்றி, வாழ்க வளமுடன்.